கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 13/11/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பயப்படாதே, அவர்களோடு பார்க்கிலும் நம்மோடு அதிகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படட்டும். வேதத்தில் நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு பெயர் அல்ல, 2 பெயர் அல்ல, 272 பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயர், ஒரு நாமம் என்னவென்று சொன்னால் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். உங்களை விட்டு விலகாதவரும் உங்களை கைவிடாதவருமாகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் உங்களை விட்டு போகலாம், உறவுகள் உங்களை விட்டு போகலாம், நண்பர்கள் உங்களை கைவிட்டு ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பக்கபலமாய், உறுதுணையாய், பாதுகாப்பாக இருந்து உங்களோடு கூட இருக்கிறதை உறுதி செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார். இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எலிசா தேவனுடைய மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை அந்த பகுதியிலே சொல்லி கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அவனை மடங்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீ எங்கேயும் போகாத, எங்கே போனீன்னா சீரியாவின் ராஜா வருவான், அவனை பிடிப்பான் அப்படின்னு ஒரு தடவையும் அவனை எச்சரிப்பான். இதன் நிமித்தமாக இஸ்ரவேலின் ராஜா தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறதை இந்த சம்பவத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை பார்த்த சீரியாவின் ராஜா, நம்மிடத்தில் யாராகிலும் உளவாளிகள் இருக்கிறார்களா, எப்படி இஸ்ரவேல் ராஜா தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான் என்று சொன்ன பொழுது அவனுடைய படை வீரர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தில் தீர்க்கதரிசியாக ஒரு மனுஷன் இருக்கிறான், எலிசா. அவன் உம்முடைய பள்ளி அறைகளில் பேசுவதும் அவனுக்கு தெரியும், அவனுக்கு மறைவாக ஒன்றுமில்லை, அவன்தான் இந்த காரியங்களை சொல்லியிருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் சீரியாவின் ராஜா அந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பிடிக்க வேண்டும் என்று விரும்பி அவனை ஒரு இரவோடு இரவாக அவனை பிடித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான். இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் அவன் கால வேளையில் எழும்பி அவன் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவளை சுற்றிலும் இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் அவள் சுற்றி இருக்கிறதை பார்க்கிறான். அவன் பயந்து போய் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நாம் இப்பொழுது என்ன செய்வோம், நம்மை சுற்றிலும் ஏராளமான மக்கள் இருக்கிறாள் என்று சொல்லி. அப்போ தான் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறது அதிகம். ஆம் பிரியமானவர்களே, இதை தொடர்ந்து இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து படியுங்கள். அவர்களோடு இருக்கிறதை பார்க்க நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஒருவேளை உங்களுடைய நியாயம் உங்கள் பக்கத்தில் இருந்தும் உங்களோடு கூட நிற்கக்கூடிய மனிதர்கள் பல நேரங்களிலே இல்லாமல் போகலாம். நீங்கள் தனிமையிலே போராட வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய நியாயத்தை குறித்து பேசுவதற்கான மனிதர்கள் இல்லாமலும் போகலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்களும் உங்களை கைவிட்டு போகலாம். ஒருவேளை நான் இன்னும் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கை நிமித்தமாகவும் அநேகர் உங்களை விட்டு கைவிட்டு போகலாம். யார் கைவிட்டாலும், யார் உங்களை விட்டு விலகி போனாலும், உங்களை விட்டு விலகாதவரும் கைவிடாதவருமாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் தப்புவித்து உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை கைவிடாதபடி நடத்துகிறவர். தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளுக்கும் எங்களை காத்து வழிநடத்தி பாதுகாக்க ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதபடி இருந்து எங்களுக்கு உறுதுணையாய் பக்கபலமாக இருக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.